அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் தமிழில் கேட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், மரபு சொற்களாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மரபு பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய தென்னங்குறும்பை அப்படின்றது தான் மிகச்சரியானது. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தவறுதலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தென்னங்குறும்பை அப்படின்றது வந்து அதனுடைய இளமையானது, அதாவது தென்னை மரத்தினுடைய இளமை பெயர் வந்து தென்னங்குறும்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மிகச்சரியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. சரிங்களா? ஸோ அதுக்கு நிகரான பொருள் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. சரிங்களா? ஏன்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சோம்னா எங்கன்னா இருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தனன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சின்ன வயசில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் எல்லாமே என்னோடய மனசில் பசு மரத்தாணி போல் பதிந்தது. சரிங்களா? ஸோ பசு மரத்தாணி போல் அப்படின்னா நல்லா ஆழமாக பதிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருத்தில் கொள்ளுதல். சரிங்களா? கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு செயல் எடுத்திருப்பீங்க, அதை முடிகிற வரைக்கும் அதை பற்றியான சிந்தனைகள் தான் இருக்கணும். ஸோ அதுதான் கருத்தில் கொள்ளுதல். நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை எடுத்துருக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கருத்திலே நிலையாக நிற்கிறத தான் கண்ணும் கருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக முக்கியமான பகுதி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.